श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। भद्रं कर्णेभिः शृणुयामदेवाः, भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः, स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः विषेमदेवगीतं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः, स्वस्ति न पूषा विश्ववेदाः, स्वस्ति नस्ताक्षो अरिष्ठनेमिः, स्वस्ति नो बृहस्पतिर्ददातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ। Namaste to all. We are in Mundaka Upanishad, last chapter, last 3 slokas. இன்னையோட இந்த கிளாஸ் முடியும். ஸோ நம்ம போன கிளாஸில் ஒரே ஒரு இது விட்டுட்டோம். நான் அதை பார்த்துட்டு then we will go to the proper mantra. 8th mantra, that is 3rd chapter, 2nd section, 8th mantra. यथा नद्यस्यन्धमाना समुद्रे अस्तं गच्छन्ति नामरूपे विहाय, तथा विद्वान् नामरूपं विमुक्तः परात् परं पुरुषमुपैति दिव्यम्. இந்த ஸ்லோகத்தில் ஒரு ஜீவாத்மா முக்தாத்மாவாக எப்படி மாறுகின்றான் என்பதை காட்டுவதற்காக இங்கே ஒரு வித்வான், அதாவது ஆத்மஞானியானவன் தன்னுடைய தேக சரீரத்தை விடும்பொழுது எப்படி நதிகள் அனைத்தும் தன்னுடைய நாமத்தையும் ரூபத்தையும் பெயரையும் அதன் உருவத்தையும் மறந்து சமுத்திரத்தை சேர்ந்து அங்கே தான் சமுத்திரம் என்று ஒன்றாக கலக்கின்றதோ, அதுக்கு தான் நான் எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஒரு சயின்டிஃபிக் ஒரு ஆளுங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கங்கா யமுனா சரஸ்வதி கோதா கிருஷ்ணா பாலாறு எதுவாக இருந்தாலும் இல்லை சமுத்திரமே ஆனாலும் அதோடைய பேர் என்னன்னா H2O அப்படின்னு பேர் வச்சுடுவா. ஸோ அதே போல இங்கேயும் அவர்களுக்கு ஆத்ம ஞானம் உள்ளது. சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஆத்ம ஞானியாக மாறிவிட்டார்கள்னு சொல்லணும். அதே போல இந்த ஆத்ம ஞானியும் தன்னுடைய நாம ரூபத்தையும் மறந்து தன்னுள் இருக்கக்கூடிய ஆத்ம சைத்தன்யத்திலேயே கலந்து விடுகின்றார். அதைத்தான் நாம் அங்கே பார்த்தோம். அப்ப இதோடைய இந்த ஸ்லோகத்துடைய மீனிங் என்னன்னா, யதா ஸ்யந்தமானா நத்யஹ நாமரூபே விகாயம் அஸ்தம் சமுத்ரே கச்சந்தி, ததா வித்வான் நாமரூபம் விமுக்தஹ பராத்பரம் புருஷமுபைதி திவ்யம் பிராப்னுவந்தி இத்யர்த்தஹ. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், அதை நான் அதில் விட்டுட்டேன், அதனால இதை இப்போ நான் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த ஸ்லோகத்துக்கு பாஷ்யம் எழுதும்போது சங்கர பகவத்பாதால் பியூட்டிஃபுல்லா மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய சாந்தி பருவம் அப்படின்ற இடத்துல வரக்கூடிய 239வது சாப்டர்ல 24வது ஸ்லோகமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை சங்கர பகவத்பாதால் இந்த இடத்துல ஒரு கோட் பண்றார். திரும்ப சொல்றேன், மகாபாரதத்தில் சாந்தி பர்வதத்தில் 239வது ஸ்லோகத்தில் சாப்டரில் இருக்கக்கூடிய 24வது ஸ்லோகத்தை சங்கர பகவத்பாதால் கோட் பண்றார். அந்த ஸ்லோகம் என்னன்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம போலாம். சகுனீனாம் இவாகாஷே ஜலே வாரிச்சரஸ்ய ச பதம் யதா ந திருஷ்யேத ததா ஞானவதாம் கதிஹி. பியூட்டிஃபுல்லான ஒரு மந்திரம். சகுனீனாம் ஆகாஷே ஜலே வாரிஹி சரஸ்ய ச பதம் யதா ந திருஷ்யேத ததா ஞானவதாம் கதிஹி. ஒரு ஞானிகளுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்றால் ரொம்ப அற்புதமான ஒரு இது. இந்த இடத்துல எப்படி ஒரு நதி தன்னுடைய பெயரையும் உருவத்தையும் மறைத்து கொண்டு சமுத்திரத்தில் சென்று சேர்ந்து கலக்கின்றதோ அப்படின்னு ஒரு உவமையை சொல்லியிருக்காங்க. சங்கர பகவத்பாதால் தன்னுடைய மனசுல பட்ட அந்த இடத்தை, அப்ப அவருடைய மனதில் இருந்த ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகம், அதை அப்படியே கோட் பண்றார் பாஷ்யத்துல. சகுனி அப்படின்னா மகாபாரதத்துல வர சகுனி கிடையாதுங்க. சகுனினா பறவைன்னு அர்த்தம்.
ஒரு பறவை வானில் பறக்கும் பொழுது அல்லது ஒரு ஜலத்தில் தண்ணீரில் மிதக்கும் பொழுதும் அது எந்த திசையிலிருந்து வந்தது, எந்த திசையில் போனது, எந்த திசையில் வழியாக மறைந்தது என்பது யாருக்கும் தெரிய வராது. நீங்க வானத்துல பாத்தீங்கன்னா ஒரு பறவைங்கள்லாம் பறந்து போயிட்டு இருக்கும், இல்ல ஜலத்துல அன்னமோ வாத்தோ மீனோ இல்ல ஏதாவது ஜல ஜந்துக்களோ பறக்குமோ இல்லது நீந்துமோ. அப்படி போகும்போது தான் எத்திசையிலிருந்து வந்தார்கள், எப்படி போனார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. அதே போல ஞானியானவன் நதி மூலமும் ரிஷி மூலமும் அறியப்பட மாட்டாது என்று சொல்வார்கள் அல்லவா, அதற்கு இங்கே பிரமாணம். அதே போல ஒரு பறவையும் அல்லது ஒரு ஜலத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவராசிகளும் தான் எந்த திசையிலிருந்து வந்தார்கள், எப்படி போனார்கள் என்று யாருக்கும் தெரியாது. நீங்க வானத்துல பாத்தீங்கன்னா காக்கா பறக்கும், எங்கிருந்து வந்தது இந்த காக்கா, எந்த பக்கம் போச்சுன்னு அது என்ன ரோடு போட்டுட்டா போது கிடையாது. அது எந்த பக்கம் போச்சுன்னு நீங்க பார்க்கலாம், ஓகே இந்த பக்கம் டைரக்ஷன் போச்சுன்னு. ஆனா அதுக்கப்புறமா நீங்க கரெக்டா அக்யூரேட்டா சொல்ல முடியாது. அது வடக்குல இருந்து தெற்கால போச்சா இல்ல தெற்குல இருந்து வடக்கால போச்சா இல்ல நேக்கோட்டு போச்சான்னு ஒன்னும் சொல்ல முடியாது. அதே போல ஒரு ஞானியானவன் எப்படி வாழ்கின்றான் என்றால், தன்னுடைய ஆத்ம சைத்தன்யம் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி இருக்கும் பொழுது இந்த அகண்டம் முழுவதும் அந்த சைத்தன்யமே பரவி இருக்கின்றது என்ற எண்ணத்தில் அவன் தன்னிலை மறந்து இந்த பறவை போலவும் ஜல ஜந்துக்களை போலவும் எப்படி ஒரு நதிகள் உள்ளதோ அது போலவும் வாழ்கின்றான் என்று தன்னுடைய ஆத்ம சைத்தன்யத்திலேயே திளைத்திருக்கின்றான் என்றும் இந்த ஸ்லோகம் சொல்ல வருகின்றது. இப்ப அடுத்த ஸ்லோகம் போயிடுங்க. 9வது ஸ்லோகம். சகோஹ வை தத்பரம் பிரம்ம வேத பிரம்மைவ பவதி நாஸ்யா பிரம்ம வித்குலே பவதி தரதி ஷோகம் தரதி பாப்மானம் குஹாக்ரந்திப்யோ விமுக்தோ அம்ருதோ பவந்தி. பவத்தின்னு இருக்கு, பவந்தின்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு வார்த்தை. ஒரு விமுக்தமான அந்த இறை அனுபூதியை பெற்றவர்களுடைய அனுபவம் என்ன என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுகிறது. சயோகவை தத் பரம் பிரம்ம வேத பிரம்மைவ பவதி. இந்த இடத்த நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சங்கர பகவத்பாதால் லெஃப்ட் அண்ட் ரைட் தன்னுடைய பிரம்மசூத்திரத்திலையும் உபனிஷத் பாஷ்யங்கள்லையும் கோட் பண்ண ஒரு இடம் பிரம்மவேத பிரம்மைவ பவதி. இந்த இடத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிரம்மவேத பிரம்மைவ பவதி. யார் பிரம்மத்தை நினைக்கின்றார்களோ அவர்கள் பிரம்மமாக மாறுகின்றார்கள். ஏனெனில் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பிரம்மசூத்திரத்தில் ஒரு இடம் வருகின்றது. யார் இறைவனை அந்த காலத்தில் ஸ்மரணம் செய்கின்றார்களோ அவரவர்கள் அந்தந்த தேவதையை உபாசனை செய்யும் பொழுது கிரமமுக்தி பிரகாரம் அந்தந்த தேவதைகளை அடைகின்றார்கள் என்று சொல்கின்றார்கள். ஆனால் பிரம்மத்தை நினைக்கும் போது நாம் பிரம்மமாக மாறிவிடுவோமோ அப்படின்னா அதற்கு இதுதான் பிரமாணம். பிரம்மவேத பிரம்மைவ பவதி. பிரம்மத்தை நினைப்பதனால் மட்டும் நாம் பிரம்மமாக மாறிவிட மாட்டோம், பிரம்மத்தை அறிய வேண்டும். அதனால்தான் வேத அப்படின்ற சப்தம் இருக்கு. யார் பிரம்மத்தை அறிகின்றார்களோ உணர்கின்றார்களோ அவர்கள் பிரம்மமயமாக மாறிவிடுகின்றார்கள். இந்த கிளாஸுடைய பயன் என்னன்னா, இந்த கிளாஸை கேட்டு அனுபவித்து நோட்ஸ் எடுத்து சாமி கொடுத்த அந்த செமினார் எல்லாம் பேப்பர் ப்ரெசன்டேஷன்லாம் செஞ்சு ரொம்ப அழகாக செஞ்சுருந்தாங்க. முரளி அண்ணாவும் ஆறுமுகம்ஜியும் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதுவும் ஆறுமுகம்ஜி நான் ஐ எம் நாட் அன்எக்ஸ்பெக்டட். அது நான் இங்கேயே சொல்லிடணும். அதை ஒவ்வொரு ஸ்லோகமும் சொல்லி சொல்லி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. அதை முடிஞ்சால் அப்லோடும் பண்ணுங்க. ஸோ இட் வில் பிகம் வெரி குட். ஸோ பிரம்மவேத பிரம்மைவ பவதி. யார் பிரம்மத்தை அறிகின்றார்களோ கேட்கின்றார்களோ உணர்கின்றார்களோ அவர்கள் பிரம்மமயமாக மாறுகின்றார்கள். இனிமே அப்ப முரளிஜிக்கும் ஆறுமுகம்ஜிக்கும்
பிரம்ம ஞானி அப்படின்ற பட்டத்தை கொடுத்து விடுகலாம். தரதி சோகம் தரதி பாப்மானம். அடுத்த லைன் ரொம்ப முக்கியம். அவர்களுடைய பலன் என்ன, இந்த ஆத்ம ஞானத்தின் பலன் என்ன என்பதை அங்கே சொல்கிறார்கள். தரதி சோகம், தரத்தினா கடந்து என்று அர்த்தம். கடந்து போகின்றார்கள். எதை கடந்து போகின்றார்கள்? சோகத்தை கடந்து போகின்றார்கள். சோகம்ன்றது தமிழ்லையும் ஸ்லோகம் தான். சோகம் சான்ஸ்கிரிட்லயும் சோகம் தான். சோகம் அது சோகமா இருக்கு சாமின்னு சொல்றோம்ல, அந்த சோகம் தான். நமக்கெல்லாம் சோகம் வந்து விட்டால் நாம் அயர்ந்து விடுகின்றோம். ஆனால் ஞானிகளுக்கும் முக்தாத்மாக்களுக்கும் சோகம் வரும்போது அந்த சோகங்கள் எல்லாம் ஸ்லோகங்களாக மாறிவிடுகின்றது. வால்மீகி மகரிஷிக்கு சோகம் வந்து விட்டது. அதனால் சரையூ நதிக்கரையில் அமர்ந்தார். அங்கே ஸ்லோகமாக 24,000 ஸ்லோகங்கள் வந்தது. அதுதான் ராமாயணம். வியாசாச்சாரியருக்கு சோகம் வந்தது. அதன் பலனாக வந்ததுதான் மகாபாரதம் என்னும் ஸ்லோகம். பரீட்சித் மகாராஜாவிற்கு சோகம் வந்துவிட்டது. அதனால் வந்த விளைவுதான் பாகவதம் என்னும் ஸ்லோகம். பராசர பக்தருக்கு சோகம் வந்தது. அதன் விளைவுதான் விஷ்ணு புராணம் என்னும் ஸ்லோகம். பீஷ்மாச்சாரியருக்கு சோகம் வந்தது. அந்த சோகத்தின் சோகமா இருந்தார்ல, அம்பு படுக்கையில் படுத்துக்கொண்டு, அதன் விளைவுதான் விஷ்ணு சகஸ்ரநாமம் என்னும் ஸ்லோகம். அர்ஜுனனுக்கு சோகம் வந்தது. அந்த சோகத்தின் அடிப்படையில் தான் வந்தது 700 ஸ்லோகம். அதுதான் ஸ்ரீமத் பகவத்கீதை. அப்பொழுது நமக்கும் வாழ்க்கையில் சோகம் வந்தால்தான் நாம் இந்த தேகத்திலிருந்து எப்பொழுது புறப்படுவோம், எப்பொழுது நாம் ஆத்ம ஞானியாக மாறுவோம், எத்தை தின்றால் பித்தம் தெரியும், எதை கொண்டு நாம் இந்த ஆத்ம ஞானத்தை உணர வேண்டும் என்று நீங்களும் ஏதேதோ கிளாஸ் ஆன்லைன்லாம் அட்டன் பண்ணதுக்கு கஷ்டப்படுறீல்ல, உங்களுடைய ஸ்லோகத்துக்கு இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் பிரமாணமாக வருகின்றது. தரதி சோகம் தரதி பாப்மானம் கிரந்தா கிரந்திபியோ விமுக்தக. நமக்கு இந்த சோகத்திலிருந்து பாபங்களிலிருந்தும் நாம் கடந்து விடுகின்றோம். எப்படியாப்பட்ட சோகங்கள் இருக்கின்றது, பாவங்கள் இருக்கின்றது என்றால் கிரந்தா கிரந்திபியக. பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை, கிரந்தா கிரந்திபியோ. நாம் எப்படி கிரந்தா கிரந்திப்பியோனா, ஒரு 2 நூல்களை எடுத்து முடிச்சு போட்டு அதை பிரிக்க முடியாம கஷ்டப்படுவாங்க பாருங்க. இந்த ஆவணி அவிட்டம் அப்ப புது பூணல் வாங்கிட்டு வருவா. அதை அந்த முடிச்சிய கரெக்டா மாமா ஓபன் பண்ண முடியாம தப்பா ஓபன் பண்ணிடுவார். பிரிப்பார். அந்த மந்திரம் சொல்லும் போது பிரிக்கவே முடியாது. அப்ப வீட்டில் இருக்கிற குலவத்தி அல்லது அந்த இல்லத்தரசிகள் சொல்லுவாங்க, ஒரு நூலை கூட ஒழுங்கா பிரிக்க தெரியல, என்னத்தை இந்த ஆள் கட்டினானோ அப்படின்வாங்க. அதுதான் அப்பெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், கிரந்தா கிரந்திபியோ. எப்படி இந்த நூலை பிரிக்க முடியவில்லையோ, இந்த பூணூல்ன்ற அந்த கயத்தில் இருக்கிற அந்த முடிச்சுகளை பிரிக்க முடியவில்லையோ, அதுபோல நம் தேகமும் ஆத்மாவும் உள்ளே சம்பந்தமாக கயறு போல கட்டி உள்ளது. அதை பிரிக்க முடியாமல் இந்த ஜீவாத்மாக்களும் பத்தாத்மாக்களும் கஷ்டப்படுகின்றார்கள். ஆனால் யார் சிறந்த குருவை அடைந்து சாஸ்திரத்தை பிரமாணமாக கொண்டு வாழ்வில் லட்சியமான பாதையை மேற்கொள்கின்றார்களோ அவர்கள் இந்த முடிச்சியிலிருந்து அவிழ்க்கப்படுகின்றார்கள். ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகா சொல்லுவார். கடவுள்ன்றவன் ஒரு மீன்கார மாதிரி அவன் என்ன பண்றான், ஒரு வலைய போடுறான் கடல்ல. அப்ப அந்த வலையில சில மீன்கள் எல்லாம் மாட்டிக்கொள்கின்றது. அதே போல நாமும் குடும்பம், குழந்தை, மனைவி, மக்கள் என்னும் வலையில் மாற்றிக்கொள்கின்றோம். ஆனால் அதில் சில மீன்கள் மட்டும் வலையிலிருந்து, வலை போட்டாலும் வலையில் மாட்டினாலும் வலையில் மாட்டிய சில மீன்கள் மட்டும் தப்பித்து வெளியே சென்று விடும். அதற்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் பார்த்து சொல்லுவார், இவர்கள் எல்லாம் ஆத்ம ஞானிகள். அவர்கள்
இறைவனுடைய அந்த மாயை என்னும் வலையில் மாட்டாமல் தப்பித்து விடுகின்றார்கள். அவர்கள் கடலில் தான் இருக்கின்றார்கள், சம்சார கடலில் தான் இருக்கின்றார்கள். இறைவனிடம் அந்த மாயையின் என்னும் வலையில் அகப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆனால் அதிலிருந்து அவர்கள் ஆன்லைன் என்னும் கிளாஸை கொண்டு தப்பித்து விடுகின்றார்கள். அதனால் தரதி சோகம் தரதி பாப்மானம் குஹா கிரந்திபியோ, அவர்களும் தப்பித்து விடுகின்றார்கள். அவர்கள் வீட்டில் தான் இருக்கின்றார்கள், நாட்டில் தான் இருக்கின்றார்கள், குடும்பத்தோடு தான் இருக்கின்றார்கள், குழந்தைகளோடு தான் இருக்கின்றார்கள், மனைவியோடு தான் இருக்கின்றார்கள். ஆனால் ஆன்லைன் என்னும் வேதாந்த சர்ச்சையில் ஈடுபடுவதன் மூலம் அவர்கள் அதிலிருந்து தப்பித்து செல்கின்றார்கள். விமுக்தோ அமிர்தோ பவதி, ஏன் அவர்கள் அமிர்தனாக மாறிவிடுகின்றார்கள். மிருதம் என்றால் மரணம், அமிர்தம் என்றால் மரணமற்றது. அப்பொழுது மரணமற்றவர்களாக அவர்கள் மாறிவிடுகின்றார்கள் என்று இந்த ஸ்லோகம் ஆத்ம ஞானியுடைய பலனை தருகின்றது. இதற்கு இந்த ஸ்லோகத்துடைய பொருளை சங்கர பகவத் பாதாளுடைய பாஷ்யத்தோட பார்த்துடலாம். அப்போ இன்னும் கூட கொஞ்சம் ஏத்தலா இருக்கும். நாஸ்தி குலா பிரம்ம வித்குலே பவதி அப்படின்னு இருக்கு பாருங்க. அந்த இடத்துக்கு பிருகதாரண்யக உபனிஷத்துல இருந்து சங்கராச்சாரியார் ஒரு எடுத்தும் காட்டுறாரு. அதனால நம்ம அதெல்லாம் நன்னா பார்த்தாதான் தெரியும். ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துக்கோங்க. சயோக வை தத்பரம் பிரம்ம வேத பிரம்மைவ பவதி. அதுக்கு சங்கர பகவத் பாதாலும் சொல்றாரு, ரொம்ப அழகான ஒரு லைனு. ச யஹ கஷ்டித் ஹவை, ஹவைனா நிச்சயாத்மிகம், நிச்சயமாக, லோகே தத்பரம் பிரம்ம வேத, சாக்ஷாத் எப்படி அவன் பிரம்மம் என்று நினைத்து தன்னை உணர்ந்து கொள்கின்றான். அகமேவாஸ்மீதி ஜானாதி, நானே அந்த பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி என்று. அகம் பிரம்மாஸ்மின்னா ஆணவத்தில் சொல்ற அகம் பிரம்மாஸ்மி கிடையாது. நிறைய பேர் அதை தப்பா நினைச்சுக்கிறாங்க. நான் பிரம்மம், நான் பிரம்மம்னு அது ஆணவத்தில் சொல்ற அகம் பிரம்மம் இல்லை. நானும் பிரம்மன், நானே பிரம்மமாக. அப்படி என்றால் இந்த சரீரம், மனம், மொழி, இனம், குலம், கோத்திரம் அனைத்தையும் துறந்து, ஷரீரம் என்னும் அபிமானத்தை துறந்து, புத்தி மனஸ் எல்லாவற்றையும் துறந்து, சங்கர பகவத்பாதால் சொல்றாருல, மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் நச்ச ஸ்ரோத்ர ஜிக்வே நச்ச கிராண நேத்ரே நச்ச வ்யோம பூமி ந தேஜோ ந வாயு. அப்பொழுது நீ யார்? சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். அப்படி அகமேவாஸ்மீதி ஜானாதி ச நான்யாம் கதி கச்சந்தி ந அந்யகதிம் கச்சந்தி. அவர்களுக்கு வேறு வழி இல்லை. இதை வேறு உபனிஷத்தில் வேறு மாறியாக சொல்கின்றார்கள். நான்ய பந்தா வித்யதேயனாய. எங்க வருது இது? நீங்களே ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்க. ஸோ நான்ய பந்தா வித்யதேயனாய கட்டோபனிஷத்துல வருது. அப்ப ஒரு பிரம்மத்தை உணர்ந்த அந்த மகாத்மாக்கள் அகமேவ பிரம்மம் அஸ்மி இதி ஜானாதி, நான் பிரம்மமாக இருக்கின்றேன் என்பதை பூரணமாக அவர்கள் உணர்ந்ததால் பிரம்மத்தின் மயமாக மாறிவிடுகின்றார்கள். அப்படி இல்லாதவர்கள் என்ன ஆவார்கள்? அதையும் சொல்லிடுது வேதமே. இப்ப இந்த 9, 10, 11 இருக்கு பாருங்க. அது சௌனகோகவை, சௌனகரும் கிடையாது, அங்கீரசும் கிடையாது. ஆக்சுவலி போன ஸ்லோகம் யதா நத்தியா இருக்கு பாருங்க, அதுக்கு முன்னாடி 9, 10 இருந்தே 8, 9 இருக்குல்ல, அங்கிருந்தே வந்து அந்த சௌனகரும் அங்கிரசும் தன்னுடைய வித்தியை அவர் என்ன கேட்டார்? இந்த உலகில் இருக்கக்கூடிய ஒன்றை அறிந்தால் அனைத்தையும் அறிய வேண்டும், அந்த ஞானத்தை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்க, அதற்கு குருவானவர் இந்த உலகில் 2 விதமான வித்தைகள் உள்ளது, அதில் ஒன்று அபரா, ஒன்று பரா என்றும், பரா என்றால் என்ன, அபரா என்றால் என்ன என்று அனைத்தையும் அவர் சொல்லித் தந்தார். இப்போது சொல்லிக் கொடுத்த மகானும் பிரம்மமயமாக மாறிவிட்டார். கேட்டுக்கொண்டிருந்த ஸ்டூடர்களும் உங்களைப் போலவே ஒரு விதமான சலனமும் அன்றி அப்படியே பிரம்மமயமாக மாறிவிட்டார்கள். இப்ப ஸ்டூடெண்ட்டும் வாயை திறக்கல, குருவும் வாயை திறக்கல. அப்ப யார் பேசுறா சுவாமி? 8, 9, 10, 11 ஸ்லோகத்துல யார் தான் பேசுறானா? வேதமே அங்கே பறைசாற்றுகின்றது. அதற்காகத்தான் இவ்வளவு தொலைவு நான் சொன்னேன். அப்ப வேதமே இங்கே சொல்கின்றது,
நாஸ்ய, அப்படி வேதம் சொல்லும்போது பிரம்மத்தை யார் உணர்ந்துகின்றார்களோ அவர்கள் பிரம்மமயமாக மாறிவிடுகின்றார்கள். அப்பொழுது பிரம்மத்தை அறியாதவர்கள் என்ன ஆவார்கள்? அதையும் சொல்கின்றது. நாஸ்ய அப்ரம்மவித் குலே பவதி, அவர்கள் unknown, அதாவது he does not have known the Brahma Jnana, he will born in the lineage of unknown Brahma. அது ஒரு பெரிய சாபம். யார் பிரம்மத்தை உணரவில்லையோ அவர்கள் பிரம்ம ஞானம் அற்ற, பிரம்ம ஞானம் அல்லாத குலத்தில் பிறக்க கடவார்கள் என்று பொருள். அப்ப நீங்க இந்த ஸ்லோகத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். பிரம்மமயமாக மாறினால் மட்டுமே அடுத்த பிறவி நமக்கு கிடைக்காது. நாமும் இந்த சம்சார பந்தத்திலிருந்து முக்தி அடைய முடியும். அப்படி அல்லாமல் பிரம்மத்தை புரிந்து கொள்ளாமல் போயிருந்தால் அடுத்த பிறவி ஒன்று உண்டு. அதுவும் அந்த பிரம்ம குலத்தில் இல்லாமல் மற்ற, அதாவது பிரம்ம ஞானமே இல்லாத அறிவிலிகளாய் இருக்கக்கூடிய மாக்களின் குலத்தில் பிறப்போம் என்று சொல்கின்றது. நாஸ்ய விதுஷக அப்ரம்மவிது குலே பவதி என்று சங்கர பகவத்பாதால் அங்கே சொல்கின்றார். விதுஷக என்றால் ஆத்ம ஞானிகள் என்று பொருள். அதனால்தான் சுவாமிக்கு விதுஷேகர பாரதி சுவாமிகள்னு பேரு. விதுஷேகரர், விது என்றால் ஆத்ம ஞானம் என்றும் பொருள், சந்திரன் என்றும் பொருள், அதுவும் ஒன்று இருக்கு. அதனால்தான் சந்திரசேகர சுவாமிகளுடைய ஞாபகார்த்தமாக பாரதி தீர்த்த மகா சுவாமிகள் அவருக்கு விதுஷேகர பாரதி என்று பெயர் வைத்தார் என்றும் சொல்வார்கள். ஆனால் இங்கே சங்கரர் சொல்வது விதுஷக என்றால் சந்நியாசிமார்கள், சுத்த சைத்தன்யத்தை உணர்ந்தவர்கள் என்று பொருள். அப்பொழுது யார் இந்த பிரம்ம ஞானத்தை உணரவில்லையோ அவர்கள் பிரம்ம குலத்தில் இல்லாத அப்பிராமணன் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்பிரம்ம பிரம்ம ஞானம் இல்லாதவர்களுடைய குடும்பத்தில் போய் பிறப்பார்கள் என்று பொருள். அப்ப நம்ம எல்லாம் பிறந்துட்டும் வளர்ந்துட்டும் நல்ல இது. அதனால்தான் விவேக சூடாமணியும் அது சொல்லுவார். என்னது? துர்லபம் திரயமே வைத்த தேவானுகிரகேதுகம் மனுஷத்துவம் முமுக்ஷுத்வம் மகா புருஷ சம்சயம். மனுஷனாக பிறக்க வேண்டும், முமுக்ஷுக்குவலாக வரங்க வேண்டும். முமுக்ஷு படின்னு ராமானுஜருடைய சம்பிரதாயத்தில் போய் பார்த்தீங்கன்னா 5000 முமுக்ஷு படிகள்னு இருக்கு. அதெல்லாம் நம்ம எப்போ படிப்போம்? இந்த ஜென்மம் போதாது, ஒரு ஜென்மம் பத்தாது. ஆனால் அவ்வளவு முமுக்ஷு படிக்கல் என்று உள்ளது பிரம்மசூத்திரத்துக்கு மட்டுமே, 4000க்கும் உண்டு. அப்படி முமுக்ஷுக்களாக இருக்க வேண்டும், சத்தர்மசாலியாக இருக்க வேண்டும். மனுஷனாக பிறந்தோம், முமுக்ஷுக்களாக வளர்ந்தோம். அது மட்டும் இருந்தால் பத்தாது, நாம் நல்ல சன்மார்க்க தரிசனத்தை உடைய சத்குருவை அடைந்து, சத்குருனா இன்னைக்கு உடனே நீங்க நினைச்சிடாதீங்க வேற ஒரு சத்குரு அப்படின்னு. எந்த ஊர்லயும் இல்லை, அவரு எல்லா ஊர்லயும் இருக்கிறவர், கோயம்புத்தூர்ல மட்டும் இருக்கிறவர் இல்லை, எல்லா ஊர்லயும் இருக்கிற அந்த நல்ல குருமார்களை அடைந்து வேதத்தை நன்கு பயின்று தெளிந்து வேகத வாக்கின் பிரகாரம் நடந்து அதை பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களை அடைந்து அந்த அறிவின் துணை கொண்டு ஆத்ம ஞானத்தை உணர்பவர்களுக்கு சத்குரு என்று பெயர். ஓகேங்களா? அப்பொழுது அப்படி இல்லாமல் போய்விட்டால் அவர்கள் அப்ரம்மவிது குலே பவதி, நல்ல குலத்தில் பிறக்க மாட்டார்கள்னு சொல்லிட்டாங்க. ஏன் இதுக்கு பிரமாணம்னா கீதா ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்னு நீங்க தான் ஹோம்ஒர்க் பண்ணணும். 6.42 பாருங்க, அட்லீஸ்ட் ஒரு ஹோம்ஒர்க். 6.42 6th chapter 42nd ஸ்லோகத்துல பகவானே சொல்றாரு. அப்படி யாருன்னா நல்ல குலத்தில் பிறந்து ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி கிளாஸ் புரியலனாலும் பரவாயில்லன்னு உக்காந்துட்டு இருக்காள்னா அவங்களை எல்லாம் நான் அடுத்த ஜென்மத்தில் நானே கை தூக்கி நல்ல குடும்பத்தில் சேர்த்து கான்வென்ட்டில் இல்லாம குருகுலத்தில் சேர்த்து நல்ல குருமார்களையும் சன்மார்க்க தர்ஷிகளையும் அவர்களுக்கு கொடுத்து சத்சங்கத்தின் பலனாக அவர்களுக்கு சாது சங்கத்தை கொடுத்து அவர்களுக்கு ஆத்ம ஞானத்தை கொடுப்பேன், இதில் சந்தேகம் இல்லை அர்ஜுனா அப்படின்னு அந்த ஸ்லோகத்தோடைய பொருளை நான் இப்பொழுது சொன்னேன். அப்ப ஸ்லோகம் என்னன்னு நீங்க தான் சொல்லணும், அது ஹோம்ஒர்க் உங்களுக்கு. ஸோ தரதி சோகம் ஆத்மவிது, இந்த ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம கோட் பண்ணுவோம் எப்போ பார்த்தாலும். தரதி சோகம் ஆத்மவிது. சங்கர பகவத்பாதால் அதோடைய பாஷ்யத்துக்கு ரொம்ப அழகா சொல்றாரு. அநேகேஷ்ட கைவல்ய
நிமித்தம் மானசம் சந்தாபம் ஜீவன்னேவ அதிக்ராந்தோ பவதி அப்படின்றார். he can cross over all the mental grief. மனத்தில் இருக்கக்கூடிய மனத்துக்கண் மாசிலனாதல்னு திருக்குறள்ல சொல்றாங்க பாருங்க. அந்த ஸ்லோகத்துடைய பொருள் இது. எவனொருவன் தன்னுடைய ஆத்மாவில் இறைவனையும் சைத்தன்ய சுத்த சைத்தன்யத்தையும் காணுகின்றானோ அவன் எவ்விதமான துன்பங்களுக்கும் ஆட்கொள்ளப்பட மாட்டான். Body and mind are subject to decay and therefore it is getting pain and pleasure. But whereas the Atma, which is pure, which is untainted, it cannot be undergo for such a ill treatment. It will be always blissed forever. Therefore, Shankara is telling, Anekeshta Kaivalya Nimittam Manasam Santapam ஜீவன்னேவ அதிக்ராந்தோ பவதி. அவருக்கு எந்த விதமான கஷ்டங்களும் வராது என்று சொல்வார்கள். இதுக்கு நான் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ரீசன்ட்லி எனக்கு அது மனசுல வந்த ஒரு எக்ஸாம்பிள். எப்பொழுது நாம் எவ்வளவு பெரிய துரோகிகளாகவும் கேடிகளாகவும் இருந்தாலும் பகவானிடத்தில், ஏன் இந்த வார்த்தை என்ன சொல்றேன்னா அப்படியே உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். எவ்வளவு பாவங்கள் செய்தும் பாவமே செய்து நான் பாவியானேன்னு ஆழ்வார் சொல்றார். அப்போ அவங்களே அந்த நிலைமைனா நம்மளாம் எவ்வளவு பெரிய பாவிங்க. அப்ப நம்ம எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் பகவானிடத்தில் யார் ஒருவர் சரணாகதி அடைந்து விடுகின்றார்களோ அடைந்த கணத்தில் அந்த ஆத்ம ஞானத்தை பிரகாசிக்க வைப்பான். அவனுக்கு, அந்த ஆத்ம ஞானிக்கு பகவான் அவன் வாழ்க்கையை கைப்பிடித்து அழைத்து செல்வான். இதில் ஒரு விதமான சந்தேகமும் இல்லை என்று பகவான் கிருஷ்ணனே பகவத்கீதையில் கூறியிருக்கின்றான். அபிச்சேதசு பாபேபிய பாபேபிய பாபகிருத்தமக சாதுரேவ சமந்தவ்ய சம்யக் வியவசிதோ வயம் சிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வன் சாந்திம் ந கச்சதி கௌந்தேயன பிரதி ஜானாதி நமே பக்தியா பிரணஷதி அப்படின்றார். யான் அந்த பக்தனை தன் கையில், என் கையில் உள்ளங்கை நெல்லிக்கனி போலே இருக்கக்கூடிய அந்த ஆத்ம வித்தியை உணர்ந்த அந்த மகாத்மாவை, அவன் வாழ்க்கையை, அவன் தேகத்தையும் நான் கைப்பிடித்து கூட்டிச் செல்வேன் என்று பகவான் அங்கே பிரமாணம் தருகின்றார் பகவத்கீதையில். இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, பகவான் ஆத்ம ஞானி, இந்த இடத்துல பகவான் சொல்ல, யார் ஒருவர் ஆத்ம ஞானத்தை அடைந்து விடுகின்றார்களோ அந்த ஆத்மாவே அவனை எந்த விதமான சோகத்திற்கும் ஆட்கொள்ளப்படாமல் அவனை விமுக்தனாக அமிர்தனாக மாற்றி விடுகின்றது என்று சொல்கின்றார்கள். இது how it is possible அப்படின்னா, பெரிய பெரிய மகாத்மாக்கள் கூட சரீரத்தை விடும்போது இந்த தேகத்தில் வலியும் வேதனையும் வந்துதான் தீரும். ஏனெனில் அவர்களுடைய பிராரப்தத்தினால், காரணத்தினால், வசத்தினால் அவர்களுக்கு அந்த வேதனை வரும். ஆனால் அந்த வேதனை இன்றி அவர்களுக்கு பகவான், அந்த வேதமாதா அனுக்கிரகம் செய்து எப்படி இந்த உடம்பில் இருந்து இந்த ஆத்மாவை பிரிக்க முடியும் என்பதை அவ்வளவு சுலபமாக பிரித்து எடுப்பார். அதற்காகத்தான் அந்த ருத்ரத்திலும் அந்த மந்திரத்தை நாம் சொல்கின்றோம். திரம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர் முக்ஷியமாமிருதாது என்னும் மந்திரம். அப்ப தரதி பாப்மானம் பவதி. பாப்மானம் என்றால் என்ன விதமான பாவங்களை அவன் செய்தான் என்றால், அவன் செய்த பாவம் என்னவென்று பகவத் பாதால் சங்கர பகவத் ரொம்ப அழகா தன்னுடைய பாஷத்துல சொல்றாரு. பாப்மானம் தர்மாதர்மாக்கியம் அதிக்ராமந்தி. அவன் செய்த அத்தனை தர்மங்களையும் அத்தனை அதர்மங்களையும் அவன் விட்டு ஒழிக்கின்றான். ஆத்ம ஞானிக்கு தர்மமும் உண்டோ அதர்மமும் உண்டோ என்றால், ஆத்ம ஞானம் அடைவதற்கு முன்பு செய்த அந்த தேகத்தின் தர்மாதர்மங்கள் உள்ளது அல்லவா. இப்ப நீங்களே இந்த வேதாந்தத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அதீத வேதாங்கத்வேன ஆபாதத அதிகத அகில கல்மஷதையா அஸ்மின் ஜன்மனி ஜன்மாந்திரே காமிய நிஷித்த வர்ஜன புரசர நித்திய நைமீதிக பிராயஷ்சித்த உபாசனா சாதனா சதுஷ்டய சம்பன்ன பிரமாதான. எங்கேயோ சுவாமி கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லாதீங்க. வேதாந்த சாரத்துல அதிகாரி என்றால் என்ன என்பதை, ஒரு வேதாந்தத்தை படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னு அந்த இடத்துல சொல்லும் போது,
சதானந்த யோகீந்திரர் ரொம்ப அழகா சொல்றார். அவன் நித்திய கர்மத்தை செய்ய வேண்டும், நைமீதிக கர்மத்தை செய்ய வேண்டும், பிராயச்சித்தங்களை எல்லாம் செய்ய வேண்டும். ஏனெனில் அவன் எந்த ஜென்மத்தில் செய்த பாவத்தின் வாசனையினால் அவனுடைய வேதாந்தத்தின் சர்ச்சையில் எந்த விதமான குறைகளும் வரக்கூடாது என்பதற்காக அவன் செய்ய வேண்டும். நித்திய நைமிதிக கர்மங்கள், சந்தியாவந்தனமோ காயத்ரியோ அமாவாசை தர்ப்பணமோ இல்ல இதுவோ பிராயச்சித்த கர்மங்களோ எல்லாம் செய்ய வேண்டும். அதன் புண்ணிய பாபங்கள் உள்ளது அல்லவா, அதையும் அவன் விட்டு ஒழிக்க வேண்டும். இல்லை நான் செஞ்சதுனால அது வந்துச்சுன்னு அப்படி சொல்லக்கூடாது, அதையும் விட்டுடணும். அடுத்து அவன் நடக்கும் போதோ நிற்கும் போதோ பேசும்போதோ அவன் வாய்க்குள்ளாரையோ இல்லை காலிலையோ கையிலையோ எங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பூச்சோ பாக்டீரியாக்களோ வைரஸோ அவனுக்கே தெரியாம அவன் ஸ்வீகாரம் செய்து விடுகின்றான் என்றால் அதன் பாவங்கள் எல்லாம் இருக்கின்றது அல்லவா. நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். அப்ப தர்மா தர்மங்கள் அனைத்தையும், அதனால்தான் பகவானும் கண்ணனும் கீதையில் ரொம்ப அழகா சொல்றாரு, சர்வ தர்மான் பரித்யஜ்ய. அங்க ராமானுஜரும் சங்கரரும் ஒரே கட்சியில நிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துக்கிறாங்க. நான் விசிஷ்டாத்வைதம், நான் துவைத்தம், நான் அத்வைத்தம் என்ற கொள்கையே அங்கே கிடையாது. ரெண்டு பேரும் ஆத்ம ஞானத்தில் உரைகின்றார்கள். தர்மா தர்மத்தை விட்டு, அதாவது நாம் வைத்திருக்கக்கூடிய தர்மம் அதன் பலன் புண்ணியம், அதர்மம் அதன் ரிசல்ட் பாவம், இரண்டையும் விட்டுவிட்டு. இங்கேயும் அந்த ஸ்லோகத்தில் அதே சொல்கின்றார். தரதி பாப்மானம் பவதி பாப்மானம் தர்மா தர்மாக்கியம் அதிக்ராமந்தி. One who cross over all the merits and demerits என்று சொல்வார்கள். அப்படி செய்தால் என்ன நடக்கும்? கிரந்தி கிரந்தா கிரந்திப்யோ. கிரந்தா கிரந்திப்யோ என்றால் நம் இதயத்தில் இருக்கக்கூடிய முடிச்சுக்கள். என்ன முடிச்சுக்கள் உள்ளது? ஹிருதய அவித்யா கிரந்திப்யக முக்தக சன் பவதி. அவன் இதயத்தில் உள்ள கிரந்தா கிரந்திகள் எல்லாம், முடிச்சுக்கள் எல்லாம் அழிகின்றது. எங்கே இருக்கிறது இதற்கு பிரமாணம்? சங்கர பகவத்பாதால் தானே எழுதிட்டாரான்னு சொல்லக்கூடாது. வித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயஹ சீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராபரேன்னு வேதத்தில் இருக்கிறத சங்கர பகவத்பாதால் அந்த இடத்துல கோட் பண்றாரு. அப்ப ஒரு ஞானியானவன் ஆத்ம ஞானியத்தை அடையும் பொழுது அவனுடைய அத்தனை சோகங்களும் வேதனைகளும் புண்ணிய பாபங்களும் விடுபட்டு ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் மறைந்து அத்தனை விதமான முடிச்சுக்களும் அவிழ்ந்து அமிர்தோபவந்தி. அமிர்தம்னா, மிருதம் என்றால் இறப்பு, அமிர்தம் என்றால் அழியா தன்மை. அழியா தன்மைனா சாமி அவனுடைய உடம்பு செத்து போச்சே, ரமண மகரிஷி இறந்தார், ராமகிருஷ்ணர் இறந்தார், பெரிய பெரிய மகான்கள் எல்லாம், சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி, பூஜ்யனீய தேனி சுவாமிகள், ஓங்காரானந்த சுவாமிகள் எல்லாரும் ஞானிகள் தானே, இறந்து விட்டார்களே என்று கேட்டால் அவர்கள் சரீரம் இறந்தது. ஆனால் அவர்களுடைய ஆத்ம ஞானம் எல்லா இடத்திலும் பறந்து விரிந்து அறிவின் ஆற்றலாக நம்முள் நிலை நின்று கொண்டிருக்கின்றது. அதுதான் அதன் பொருள். இந்த இடத்துல நீங்க யாரும் கேள்வியே கேட்கல, நானும் சுவாமியும் எந்தோ சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்களும் கேட்டுட்டே இருக்கீங்கன்னு. ஆனா பிரம்மனிஷ்டா பவதின்றதுக்கு சங்கர பகவத்பாதால் அந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு லைன் சொல்றாரு. அபரஸ்மின் பிரம்மண்யபி யுக்தா பரபிரம்மணி பபூவஸ்ஸ அப்படின்றாரு. அதாவது அவன் பரமாத்மாவுடைய வஸ்துவாக மாறுகின்றான். அப்ப இந்த இடத்துல அபரஸ்மின் அப்படின்ற வார்த்தை ஏன் அவர் சங்கர பகவத்பாதால் அந்த பாஷ்யத்துல போட்டார்னா, இதெல்லாம் பாஷ்யத்துல சர்ச்சை செய்ய வேண்டிய ஒரு வித்வத் சதஸ்ல செய்ய வேண்டிய ஒரு ஸ்லோகம். நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அபரஸ்மின்ற பதத்தை சங்கர பகவத்பாதால் ஏன் இங்க போட்டிருக்காரு அப்படின்றதுக்காக ஆனந்தகிரி ஒரு பெரிய இதுவை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறாரு. சகுண பிரம்ம உபாசக அப்படின்றார். அப்ப இதுவரைக்கும் அவன் சகுண பிரம்மத்தில் இருந்தவன் அவன். ஏனெனில் ஒரு சிவனையோ விஷ்ணுவையோ பிரம்மாவையோ இல்ல லலிதா திரிபுர சுந்தரியோ இல்ல விநாயகரையோ முருகனையோ இல்ல சூரியனையோ சத்யநாராயண பூஜையோ செய்து கொண்டிருந்தவன். அப்படி பிரம்ம விஷயத்தில் அவன் அடுத்த களம்
இறங்கும் பொழுது பரபிரம்மம் பபூவச அப்படின்றார். பரபிரம்மனே அவனுக்கு இறங்கி வந்து அனுகிரகம் இட்டு தரும். அதுதான் இதோடைய பொருள். பிரம்மனிஷ்டா அப்படின்ற இடத்துக்கு சங்கர பகவத்பாதால் அந்த இடத்துல அபரஸ்மின் பிரம்மன் யபி யுக்தாக அப்படின்ற வார்த்தையை போட்டிருப்பார். அதுக்காக இது இந்த லைன். அடுத்து அடுத்த ஸ்லோகம் நம்ம போயிடலாமா? இந்த பிரம்மனிஷ்டான்றது அடுத்த ஸ்லோகம், மன்னிக்கணும், அது 10வது ஸ்லோகம். நான் இங்கேயே சொல்லிட்டேன். எனிவே இப்ப அடுத்து வேதமே தன்னை பறைசாற்றுவதாக 10வது ஸ்லோகம் வருகின்றது. 10வது ஸ்லோகத்தையும் பார்த்துருவோம். ததேதத்ருஷயோப்யுக்தம், இந்த இடத்துல மாத்தல, ததேதத்ருஷயோப்யுக்தம் இருக்குங்களா? கிரியாவந்த ஸ்ரோத்ரியா பிரம்மனிஷ்டா ஸ்வயம் ஜுக்வதி ஹேகர்ஷி ஸ்ரத்தவந்த ஸ்ரத்தயந்தஹ தேஷாமேவைதாம் பிரம்ம வித்யாம் வதேத சிரோவ்ரதம் விதிவத் அஸ்து சீர்ணம். அத விதிவத்யுதைத்து சீர்ணம்னு சொல்லலாம், தப்பில்லை. இப்ப முதல்ல இதை பிரிச்சு சொல்லிடலாம். ததேதத் ரிஷயஹ அப்யுக்தம், யார் இந்த உண்மையை சொல்வது என்று வேதமே பறைசாற்றுவதாக இந்த ஸ்லோகம் உள்ளது. ததே தத்து தத்து ஏதத்து ரிஷா அப்யுக்தம். அப்யுக்தம்னா கூறப்பட்டிருக்கின்றது என்று பொருள். ஓகேங்களா? கிரியாவந்தக, கிரியாவந்தக அப்படின்னா சாதனை செய்பவன். யார் சாதனை செய்பவன்? ஆத்மஞானி அல்லது அதிகாரி. யார் இந்த வேதாந்த சர்ச்சையை செய்து கொண்டிருக்கின்றார்களோ, நீங்களும் நானும், சாதனை செய்பவர்கள் இந்த உபனிஷத்தை படிப்பதற்கு அந்த காலத்தில் ஒரு விரதம் ஏற்க வேண்டும் என்று சொல்கின்றது. அந்த சாதனை என்ன, அந்த இறை அனுபூதியை அடைவதற்கு செய்ய வேண்டிய சாதனை என்ன என்று ஒரு சின்ன சிம்பலாஜிக்கலா இந்த ஸ்லோகம் சொல்லுறது. இப்ப இந்த ஸ்லோகத்தை நான் முதல்ல ஜென்ரலா சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா அதோடைய சிம்பலாஜிக்கல் மீனிங் என்ன, பிலசாபிக்கல் மீனிங் என்னன்னு சொல்றேன். அப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்க. யார் இந்த உபனிஷத்தை படிப்பதற்கு ஏதுவானவர்கள், ஏற்றவர்கள் என்றால் சிரோவிரதம் உடையவர்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கின்றது. சிரோவிரதம் கடைசி லைன்ல இருக்க பாருங்க, நான் இந்த இடத்துல காமிச்சிருக்கேன். சிரோவிரதம், இந்த சிரோவிரதம் இருக்கிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். தமிழ்லயும் இருக்கு சிரோவிரதம், இது இந்த இடத்துல இருக்கு பாருங்க, சிரோவிரதம். அப்ப இந்த சிரோவிரதம்னா என்னன்னு நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும், அப்புறமா தான் நீங்க அதுக்குள்ளார போக முடியும். ஒரு பிரம்மனிஷ்டனாக இருக்கக்கூடியவன் பிரம்மனிஷ்டனாக மாற வேண்டும் என்ற சாதனை செய்ய வேண்டும் என்றால், இறைவன் நிலையிலேயே நிலை பெற வேண்டும் என்றால், அவன் சிரோவிரதம் என்னும் சிரசை உடையவனாக இருக்க வேண்டும். அதாவது தலையை மழித்து கொண்டு, மொட்டையடித்து கொண்டு ஏகர்ஷி என்னும் விரதத்தில் இருக்க வேண்டும். இந்த இடத்துல 2 விதமான விரதத்தை சொல்றாங்க. தலையில் மொட்டையடிக்க வேண்டும், ஏனெனில் தலையில முடியலாம் இருந்தா அது ஆணவம். அதனாலதான் நம்ம பசங்கள்லாம் பாருங்க, காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்கள்லாம் தலையில கொஞ்சோண்டு தான் முடி இருக்கும். அதை தூக்கி 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 அந்த சீப்பு போட்டு வாருவான், இல்லைன்னா கையிலேயே வாரி தூக்கி தூக்கி விடுவான். அது என்ன? ஆணவத்தின் அடையாளம். அதனால்தான் சந்நியாசிமார்கள் தன் தலைகளில் உள்ள முடியை மொட்டையடித்துக் கொள்கிறார்கள். ஏனெனில் அந்த ஆணவம் எங்களுக்கு தேவையில்லை. ஆணவம் இருக்கும் பட்சத்தில் ஆத்ம ஞானம் நமக்கு பலிக்காது. அதனால் அதை தியாகே நைகே அமிர்தத்வமானசு இங்கேயே பார்த்தோம்ல. அப்ப அவர்கள் அந்த தலையை மொட்டையடித்துக் கொள்கிறார்கள். அதற்கு ஷிரோன் விரதம் என்று பெயர். அடுத்து ஏகர்ஷி என்னும் விரதத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த ஏகர்ஷி அப்படின்றதுக்கு ஒரு பெரிய ஒரு தாற்பயம் இருக்கு. முதல்ல அது என்னன்னு சொல்லிடுறேன். ஏக ரிஷி என்றால் ஒரு ரிஷி அப்படின்னும் பெயர் வச்சுக்கலாம். நான் நிறைய விதமான பதில் சொல்றேன், நீங்க எது உங்களுக்கு புரியுதோ அதை எடுத்துக்கோங்க. ஏக ரிஷி, ஏகர்ஷி அது ஒரே பதத்துல எடுக்க வேண்டியது. பிரிச்சிங்கன்னா ஏக ரிஷி, ஒரு ரிஷி வாக்கியத்தை, அதாவது
ரிக்வேதமோ யஜுர்வேதமோ சாமவேதமோ அதர்வண வேதமோ அல்லது வேதத்தில் உள்ள ரிஷிமார்களின் வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு பயில்பவன் ஏக ரிஷி என்று பொருள். இன்னொரு விதமா இருக்கு, ஏக ரிஷி என்றால் ஏகாக்னி என்று பொருள். அதாவது ஒரு அக்னியை, தீச்சட்டியை தலையில் வைத்துக்கொண்டு, சிரசில் தலையில் அக்னியை வைத்துக்கொண்டு சாதனை செய்பவதால். இப்ப நீங்க இதை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுவாமி அப்ப நாங்கெல்லாம் டெய்லியுமே தலையில நெருப்ப சட்டியை வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டுறாதீங்க. அப்ப எல்லாம் நெருப்பு சட்டியை வச்சுன்னா, இப்ப இந்த மாரியம்மன் கோவில் எல்லாம் தீமெரி வச்சிருப்பாங்க. அப்ப கையில கையிலையோ தலையிலையோ அக்னி சட்டிய, ஒரு சட்டி மண்ணால் ஆன சட்டியில் நெருப்பை வைத்து அதை கையிலோ தலையிலோ வைத்துக்கொண்டு அதுக்கு கீழே கொஞ்சோண்டு வேப்பலையை கையில பிடிச்சிக்கிட்டு மஞ்சள் தண்ணியை தலையில ஊத்தி தூக்கிட்டு போவாங்க பாருங்க. அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, சுவாமி அப்படித்தானே ஸ்லோகத்திலே இருக்குன்னா, இது வாட்சியார்த்தம். ஒரு பொருளை நாம் இரண்டு விதமாக புரிந்து கொள்ளலாம். ஒன்று வாட்சியார்த்தம், மற்றொன்று லட்சியார்த்தம் என்று சொல்வார்கள். வாட்சியார்த்தம் என்றால் மேலோட்ட பொருள், அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? எஸ், நீ புரிந்து கொண்டாயா என்று பொருள். லட்சியார்த்தம், அப்ப அண்டர் கீழே, ஸ்டாண்ட் அப்படின்னா நில்லு, கீழே நில் அப்படின்னு அர்த்தம். அப்படி கிடையாது. கீழே நில் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட், அப்படி இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் என்றால் புரிந்து கொள்ளுதல் என்று பொருள். இன்னும் கூட சொல்றேன் தெளிவா. ஏதாவது ஒரு குழந்தை நல்லா படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், இஸ் அவுட்ஸ்டாண்டிங் பர்சன் அப்படின்வாங்க. அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா அவுட்னா வெளியே, ஸ்டாண்டிங்னா நிற்கிறான், வெளியே நிற்கிற பையன். அதனால இவன் எப்பவுமே ஸ்கூலுக்கு வரமாட்டான், ஸ்கூலுக்கு வந்தாலும் கிளாஸ்ல உட்கார மாட்டான், அதனால இவன் வெளியே நிற்கிறதுனால இஸ் அவுட்ஸ்டாண்டிங் பர்சன். மீனிங் கரெக்டா? தப்பு. அப்ப அவுட்ஸ்டாண்டிங்னா என்ன? லட்சியார்த்தத்துல அவன் சிறந்த ஒரு மாணாக்கன் அப்படின்றதுக்கு தான் அவுட்ஸ்டாண்டிங் பர்சன் சொல்லுவான். அதே போல இங்கே ஒருவன் தலையில் சட்டியை, தீ பொறி இருக்கக்கூடிய அக்னி ஜுவாலை நிறைந்த சட்டியை தன் தலையில் வைத்துக் கொண்டு நிற்கின்றான் என்றால், அப்ப நெருப்பு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு ஆடி மாசமான நம்மளும் அந்த ஆத்ம ஞானி என்ன பண்ணுவான்? நெருப்பு சட்டியை தூக்கிட்டு நெருப்புல போவான்னா தட் இஸ் அப்பத்தம். அப்ப அது வாட்சியார்த்தத்துல இருக்கு. லட்சியார்த்தத்துல அதோடைய பொருள் என்னன்னா, தலையில் நெருப்பு வைத்தார் போல அவனுடைய ஞானம் எப்போதும் விவேக வைராகியத்தோடு கூடிய நிலையிலேயே இருப்பதால் அவன் ஞானம் எப்பொழுதும் அக்னி ஜுவாலையில் இருக்கின்றது. இதை நீங்க எங்க பார்க்கலாம்னா, விவேக சூடாமணியில போய் பார்க்கலாம். தீப்த சிரக வேதாந்த சாரத்திலையும் போய் பார்க்கலாம். வேதாந்த சாரம், விவேக சூடாமணி நீங்க எல்லாம் கரைச்சு குடிச்சவங்க. சங்கரருக்கு ஏதாவது டவுட்னா நீங்க தான் சொல்லணும். அப்ப நீங்களே அதுல போய் பாருங்க, எத்தனையாவது ஸ்லோகம்னு. தீப்த சிரகன்னு இருப்பாங்க. ஒரு சீடனானவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், வேதாங்கத்தை எல்லாம் கற்றுக்கொண்டு விவேக வைராகியம், இதெல்லாம் நான் என்னன்னு சொல்லவே தேவையில்லை, ஏன்னா நீங்கெல்லாம் அதுக்கு டெபினிஷனே நீங்க தான் எழுந்தவங்க. விவேக வைராகியத்தோடு கூடிய சமதம உபரதி திதிக்ஷா என்னும் ஐந்தையும் கொண்டு தீப்த சிரனாக இருக்கின்றான். தலையில் தீப்பற்றியவன் எப்படி ஒரு தண்ணி தடாகத்தை நோக்கி திரிவானோ அதுபோல இவன் நல்ல குருமார்களை அடைந்து நல்ல வேதாந்தத்தின் அறிவுகளை துணை கொண்டு ஆத்ம ஞானத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக அலைந்து திரிந்து கொண்டிருப்பவன். அதனால் அவனுக்கு எப்பொழுதும் மனது இறைநிலையிலேயே இருப்பதால் அவனுக்கு ஷிரோன் விரதத்தை அனுஷ்டிக்கின்றான் என்று பொருள். அப்ப நம்ம நினைக்கிறது அக்னி சட்டியை கையிலேயோ தலையிலையோ தூக்கிட்டு போவான்னு இருக்கான். அப்படி இல்லை. அக்னி என்பது இங்கே ஒரு உபமானம். ஞானாக்னியை பகவத்கீதையில சொல்றாருல கண்ணனம்பிரானும், ஞானாக்னி திக்த கர்மானம் தமாஹு பண்டிதம் புதா சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்யதே. அப்போது எல்லா விதமான கர்மங்களும் ஞானத்தில் அடங்கி விடுகின்றது. அப்ப இந்த ஞானியானவன் எப்படி இருப்பான், யாரிடம் செல்வான் என்றால், அடுத்த ஸ்லோகம் பகவத்கீதையே சொல்றான், தத்வித்தி பிரதிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா. சுவாமி பரமாத்மானந்த்ஜி ரொம்ப அழகா ஜோக்கா சொல்வார்.
பரிப்பிரஷ்னேன சேவையா, சேவா அப்படின்னா நார்த் இந்தியாவில் சேவானா இது என்ன சொல்வீங்க, சேமியா, சேமியாவுக்கு சேவான்னு சொல்லுவா. ஸோ ஓஹோ கடைக்கு ஓடுறான் எதுக்கு, சேவா வாங்கிறதுக்கு, அந்த சேவா கிடையாது இது. பரிப்பிரஷ்னேன சேவையா, சேவை, நல்ல குருமார்களை அடைந்து அந்த குருவுக்கு சேவைகள், அதாவது சர்வீஸ் செய்து அவர்களுடைய காருண்யத்திற்கு பாத்திரமாகி அந்த கருணாமூர்த்திகளின் திருவாயிலிருந்து வரக்கூடிய உபனிஷதங்களின் வாக்கியங்களை நாமும் கேட்டு மனத்தில் நிறுத்தி அதை கான்டம்ப்ளேஷன், மெடிடேஷன், அதாவது ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசிதவ்யக, மூன்றையும் செய்தால் நாமும் அவர்கள் போல் மாறுவோம் என்பதற்காகத்தான் இந்த சிரோவிருத்தி, சிரோவிரதத்தை அவர்கள் சொல்கின்றார்கள். ஏகர்ஷி என்னும் அந்த அக்னியை தன்னிடம் வைத்து கொண்டிருப்பவன் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்கின்றார்கள். ஓகேங்களா? அப்ப இதோடைய பாஷ்யத்தை பார்க்கலாம். பாஷ்யத்தை பாருங்க இப்ப, ஏன்னா நேரம் கொஞ்சம் தான் இருக்குன்னு அதுக்குள்ள முடிக்கணும் எல்லாத்தையும். சோ இந்த பிரம்ம வித்தியை உணர்ந்தவன் எப்படி இருப்பான் என்பதை ததேதத் வித்யா சம்பிரதானேன விதானாம், திஸ் person who is in the knowledge of ஏகர்ஷி, எல்லா இந்த முண்டகோபனிஷத்தை படித்தார்களோ அவர்கள் ரிஷய, ரிச்சா என்றால் மந்திரேன, ரிக்வேதத்தை உடைய மந்திரத்தை, மந்திர பிரதானமான இந்த பிராமணத்தை படிக்கின்றார்களோ, அபியுக்தம், அபிப்பிரகாசிதம், யார் இதை தெரிந்து கொள்கின்றார்களோ, அறிந்து கொள்கின்றார்களோ, இஸ் ரிவீல்டு, அவங்க எப்படி இருப்பாங்க, கிரியாவந்தக, கிரியாவந்தகனா நல்லா எங்கேஜ்டு இன் பிராக்டிஸ், நைஸ்லி தே வில் பி பிளேயிங். என்ன சுவாமி விளையாடுவான்றீங்களா அப்படின்னா ஆமா. யதோக்த கர்மானுஷ்டானம் அனுஷ்டானாயுக்தாக, எல்லா விதமான வேலைகளையும் செய்து கொண்டு அதற்கு நடுவில் நான் எதையும் செய்யவில்லை என்ற எண்ணத்தில் விளையாடி கொண்டிருப்பவன். சோத்ரியாக பிரம்மனிஷ்டாக, சோத்ரியமும் இருக்கின்றது, பிரம்மனிஷ்டனமாகவும் இருக்கின்றான். அபரஸ்மின் பிரம்மணி அபியுக்தாக பரம் பிரம்மம் பபூவஸ்ய அப்படின்றார் சங்கர பகவத்பாதால். அதாவது well versed in the Vedantic studies and observed and established in the Brahman, நல்ல சத்மார்களை வேதங்களை எல்லாம் பயின்று கொண்டும் பயின்ற வேதங்களை மனத்தில் நிலை நிறுத்தி கொண்டும் இருப்பதால் அவனுக்கு சோத்ரியம் பிரம்மனிஷ்டம். அப்ப பிரம்மனிஷ்டம் வந்துருச்சுன்னா அப்ப அவன் படிக்க மாட்டான்னு இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருன்னா ஒருத்தங்க கேட்பாங்க, சுவாமி பிரம்மனிஷ்டனுக்கு ஒரே ஒரு உபனிஷத் போதும், எதுக்கு 10 உபனிஷத்து, அதை வேற நீங்களும் மூச்சு மட்டும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்களே, ஒரு உபனிஷத்தே போதுமேன்னு கேட்கலாம். இதுதான் பிரமாணம். ஒரு உபனிஷத்திலேயே நமக்கு ஞானம் வந்துவிடும். ஆனால் அதற்காக விட்டுவிடக்கூடாது, அத்தனை உபனிஷத்தும் வகுப்புகளுக்கும் வர வேண்டும். ஏன் இதை சொல்றேன்னா, அடுத்த கிளாஸுக்கு நான் இப்பயே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். நாம் கண்டினியூஸா, அதனால தான் சுவாமி பரமாத்மானந்த சுவாமி ரொம்ப அழகா சொல்லுவாரு, we should learn the shastra for a length of time under a proper guru without any breaking. அது ஒரு 3மே இம்பார்ட்டன்ட். இல்லை சுவாமி வந்துருத்துனா, நீங்க வந்துருத்துன்னு விட்டீங்கன்னா போயிடும். அப்ப அதை அப்படியே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு தான் ஸ்ரோத்ரியா பிரம்மனிஷ்டாக அப்படின்ற பதத்தை சொல்றாரு. ஸ்ரோத்ரியம் காதால் எப்போதும் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா MP3 இருக்கு, யூடியூப் இருக்கு, நிறைய சாதனங்கள் எல்லாம் இருக்கின்றது, செல்போன் இருக்கவே இருக்கு. சோ அபரஸ்மின் பிரம்மனிஷ்டாக அபியுதக பரம் பிரம்ம பபூவஸ்வ, பரபிரம்மத்தை எப்போதும் அனுபவித்துக் கொண்டிருப்பான். எப்படி? ஷிரோன்விரதத்தை அனுஷ்டிப்பதால். என்ன ஷிரோன்விரதம்? ஏகர்ஷி, ஏகர்ஷி நாமாம் அக்னி அப்படின்னு இருக்கு. ஏகர்ஷி என்னும் நாமத்தை உடைய அக்னியினால் அவன் விரதிக்கின்றான் அப்படின்னு. இந்த இடத்துல ஏகர்ஷி அப்படின்றதுக்கு சங்கர பகவத்பாதால் சொல்லும் போது ஸ்வயம் ஏகர்ஷி, ஏகர்ஷி நாம நாம் அக்னிஹி உபாசத்தே அப்படின்னு போட்டிருக்காரு. ஆனா இதுக்கு ஆனந்தகிரி அப்படின்றவர் ரொம்ப அழகான ஒரு டீக்கா எழுதியிருக்கார். இதை நான் அந்த தட்சிணாமூர்த்தி ஸ்லோக அந்த மகேஷானந்தகிரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனுடைய புக்ல இருந்து படிக்கிறேன், கேளுங்கோ. இந்த ஷிரோன் விரதம் என்பது ஒரு விரதம் மட்டுமல்ல, இது எப்போதும் நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு இது
பாசுத் பத சம்ஹிதா என்னும் சம்ஹிதை போஷனில் இருக்கக்கூடிய ஒரு இது. பாசுபத சம்ஹிதா அப்படின்னு ஒரு சம்ஹிதா இருக்கு, அதுல இது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னது நீங்களே கூகுள் ஆச்சாரியா சாட் ஜிபிடி அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லிடுவாங்க. ஆனா உண்மையில் தலைக்கீழ் தீச்சட்டியை எடுத்துக்கொண்டு திரிபவன் போல அப்படின்றது தான் அங்க. ஆனா அது ஒரு வாட்சியார்த்தம், மேலோட்டமான ஒரு கருத்து. உள்கருத்து என்னவென்றால் தன் எப்போதும் ஆத்ம நிஷ்டையில் இருப்பவன் என்று பொருள். இதுக்கு மேல நான் இதுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சிரோவிரதம் ஆனந்தகிரியும் அதுக்கு ஃபுட்நோட்ஸ் செய்திருக்காரு. ரிக்வேத மந்திரத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்களை எல்லாம் படித்துக்கொண்டு சிரசில் அக்னி தாரண லட்சணாம் யதா யதார்த்தானம் அதர்வானாம் சிரோவிரதம் பிரசித்த. அதே மாதிரி இந்த சிரோன் விரதம் என்பது அதர்வசீஷ உபனிஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதர்வர் வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு விரதம். இதை நீங்கள் அதர்வ வேதத்தை படிக்கும் போது தெரியும். முண்டகோபனிஷத்தும் அதர்வ வேதத்தில் இருக்கக்கூடியது தான். விதிவஸ்து விதிவஸ்து அஸ்து சீர்ணம் அப்படின்னு போட்டிருக்கா. அதற்கு சங்கர பகவத்பாதால் யதா விதானாம் தேஷாம் ஏவ ச வேதக, எப்படி உணர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதன் பிரகாரம் அதை உணர்ந்து கொள்கிறார்கள் என்று இதை பொருள் சொல்கின்றார். அப்ப அடுத்த மந்திரத்தை பாருங்க. ஏன்னா இருக்கிறது 10 நிமிஷம், நான் 10 நிமிஷத்தை முடிக்கணும் எல்லாத்தையும். அடுத்த ஸ்லோகத்துக்கு இப்ப அங்கிரசும் பேசல, அவர் பேர் என்ன சௌனகரும் பேசல, வேதமும் சொல்லிவிட்டது. இப்ப வேதமும் 10வது ஸ்லோகத்தோட முடிஞ்சிருத்து. அதற்கு அடுத்தபடியாக வேதமே ஒரு வார்த்தை சொல்கின்றது. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படியாப்பட்ட ஒரு மகோன்னதமான உபனிஷத்தை அங்கிரசன் மூலமாகவும் சௌனகர் மூலமாகவும் இந்த வேதத்திற்கு ஒரு புண்ணியமாக ஒரு காரியமாக செய்து கொடுத்த உங்கள் அத்தனை ரிஷி பரம்பரைக்கும் நமஸ்காரம் என்று வேதமே ரிஷி பரம்பரைகளுக்கு நமஸ்காரம் செய்வதாக உள்ளது இந்த மந்திரம். ததேதத் சத்யம் ரிஷயோ அங்கிரா புரோவாச்ச. ஓகேங்களா? நைதத் நைதத் அச்சீர்ணவ்ரதோ தீதே நம பரம ரிஷிப்யோ நம பரம ரிஷிப்யஹ. ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. ததே தத்து, இதுவே சத்தியம். ஏதத்து தத் ஏதத்து சத்தியம். என்ன சத்தியம்? அக்ஷரம் புருஷம் சத்தியம். அக்ஷரம், க்ஷரம் என்றால் அழிவு, அக்ஷரம் என்றால் அழிவில்லாத இந்த பிரம்ம மயமான இந்த உபனிஷத்திற்கு உண்மை என்று பொருள். அதனால் தான் சத்தியம், சத்தியமேவ ஜெயத்தேன்னு இந்த ஸ்லோகத்திலேயே நம்ம பார்த்தோம் முண்டகோபனிஷத்துல. பாகவதம் துவங்கும்போதும் என்ன வார்த்தையில ஸ்டார்ட் ஆகுது? சத்தியம், சத்தியம் பரம் தீமகி என்று தொடங்குகின்றது. அதே போல பாகவதத்தினுடைய முதல் நமஸ்கார மந்திரம் என்ன? சத்தியம்தான். ஓகேங்களா? கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணத கிளேஷநாசாய கோவிந்தாய நமோ நமக. அந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா சத்தியமேவ, சத்தியம்தான் உண்மை என்று, வாய்மையே வெல்லும் என்னும் அந்த வாசகம் இந்த உபனிஷத்திலும் உள்ளது, பாகவதத்திலும் உள்ளது. வேத வேதாந்தத்தின் தாற்பயம் அது, அதையே இங்கே நிலைநாட்டுகின்றது. இது உண்மை, இது அழிவில்லாத உண்மை. எப்படியாப்பட்ட அழிவில்லாத உண்மை? இந்த ரிஷிகள் அங்கிரஸ் நாம பூர்வம் சௌனக விதிவத்து உபசன்னாய பிருஷ்டவந்தக உவாச்சக. இப்படி அங்கிரஸ் என்னும் ஒரு சீக்கர், ஒரு சீயர், அவர் சொன்ன இந்த வார்த்தை சௌனக மகாராஜாவின் அந்த மகாசாலனாக இருக்கக்கூடிய அந்த சௌனகரிடம் சென்று கேட்டு உணர்ந்த இந்த உபனிஷத்துக்களின் கருத்துக்கள் அனைத்தும் உண்மை என்று அதுவே ISO சர்டிபிகேட் கொடுக்கிறது. அச்சீர்ண விரதக, அச்சீர்ண விரதம். இப்ப பாருங்க, போன ஸ்லோகத்துல சீர்ண விரதம்னு இருந்தது, இந்த ஸ்லோகத்துக்கு அச்சீர்ண விரதம் ஆயிடுச்சு. இதுதான் இதுக்கு பிரமாணம். அப்ப இந்த சீர்ண விரதம் என்பது ஒரு காய்க வாச்சிக்க ஒரு வியாபாரமாக இல்லை, ஒரு காரியமாக இல்லை. அது மனதால் செய்யக்கூடிய ஒரு விரதம். நாம் எப்பொழுதும் தலையில் நெருப்பு போல விவேக வைராக்கியம் என்னும் ஞானத்தையும் ஸ்ரமதம தத்பாரியங்களையோடு கொண்டு ஸ்ரவணமனன நிதித்தியாசனத்தை எப்போதும் மனதில் வைத்து கொண்டு செய்யும் ஒரு விரதம் இந்த சிரோ விரதம். அதனால்தான் சன்னியாசிமார்களுடைய வேலை என்னன்னா
பட்டனம் பாட்டனம் யஜனம் யாஜனம், படிக்க வேண்டும், படித்ததை பிறருக்கு சொல்லித்தர வேண்டும். சொல்லித்தர மட்டும் இல்லாம அப்போதைக்கு அப்போது அவர்களே அதை திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். 10 முறை இல்லை 100 முறை படிச்சுட்டே தான் இருக்கணும். அப்படியாப்பட்ட இந்த ரிஷி பரம்பரையில் வந்த உங்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் என்று வேதம் நமக்கு நமஸ்காரம் செய்கின்றது. நம பரமரிஷிபியோ நம பரமரிஷிபியஹ பரம் பிரம்ம சாட்சாத் திருஷ்டவந்தோ ஏ பிரம்மாதயः அவகதாவந்தः வந்த தே பரம ரிஷயः. அவர்களுக்கு இப்படி குருவின் சிஷ்யன் மூலமாக இந்த பிரம்ம வித்தியை நீங்கள் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு உணர்ந்து பின்பற்றிய இத்தனை குரு சிஷ்ய பரம்பரைகளுக்கும் என்னுடைய நமஸ்காரம். அதை ஏன் சுவாமி 2 முறை சொல்லணும்? ஒரு முறை சொன்னாவே போதுமே. வேதத்துக்கு கூட நம்ம மேல அவ்வளோ காருண்யமானா 2வது முறை ஒரு முறை சொல்றாங்கன்னா அது என்ன அர்த்தம்னா பூர்த்தி ஆகின்றது என்பதை புரிந்து கொள்வதற்காக. why the second time பிரம்ம ரிஷி பரம ரிஷிபியன்னு வந்ததுன்னா அதுக்கு சங்கர பகவத்பாதால் பாஷ்யத்துல சொல்றாரு, அத்தியார்த்த தர்ஷனக முண்டக சமாப்தம் யதாவது. அப்படி இந்த முண்டக உபனிஷத் முடிவிற்கு வருவதால் அதை இப்படி சமாப்தி செய்வதற்காக இந்த உபனிஷத்தமே இப்படி காட்டுகின்றது என்பதன் பொருளை நாமும் உணர்கின்றோம். அப்பொழுது இந்த முண்டக உபனிஷத்தின் பலன் என்ன? இன்னும் ஒரு 2-4 நிமிஷத்துல நான் சொல்லிடுறேன். முதல் மந்திரம் இந்த முண்டக உபனிஷத்துல சாந்தி மந்திரமாக இருக்கக்கூடியது பத்ரம் கர்ணே விஷ்ணுயாம தேவா. அடுத்து இதுல 3 சாப்டர்ஸ். முதல் சாப்டர்ல 22 மந்திரம், 2வது சாப்டர்ல 21 மந்திரம், 3வது சாப்டர்ல 21 மந்திரம். ஒவ்வொரு சாப்டர்லயும் 2 செக்ஷன். முதல் செக்ஷன்ல 9 மந்திரம், 2வது செக்ஷன்ல 13 மந்திரம், 2வது சாப்டர் முதல் செக்ஷன்ல 10 மந்திரம், 2வது சாப்டர் 2வது செக்ஷன்ல 11 மந்திரம், 3வது சாப்டர் முதல் செக்ஷன்ல 10 மந்திரம், 3வது சாப்டர் 2வது செக்ஷன்ல 11 மந்திரம். இதுல சௌனகர் என்பவர் கேள்வியை கேட்கின்றார், அங்கிரஸ் என்பவர் விடை தருகின்றார். அதைத்தான் நாம் முதல் ஸ்லோகத்திலே பார்த்தோம். அதர்வ வேதத்திற்கு வரக்கூடியது இந்த முண்டக உபனிஷதம். அதில் அங்கிரஸ் என்பவர் குரு, சௌனகர் என்பவர் சிஷ்யன். அவர் இந்த உலகில் இருக்கக்கூடிய எதை ஒன்றை நாம் அறிந்து கொண்டால் அனைத்தையும் அறிந்து கொள்ள முடியும் என்பதற்கு சிஷ்யன் இந்த உலகில் பராவித்தை அபராவித்தை என்று 2 உள்ளது என்றை கூறி அதில் இந்த உலகத்தின் சிருஷ்டி என்ன என்பதை ஒரு லூதா கிரீடக, ஒரு ஸ்பைடர், என்ன சொல்லுங்க தமிழ்ல, 8 கால் பூச்சி சிலந்தி வலையை கொண்டு மெட்டீரியல் காஸ்ட், அதே மாதிரி இந்த உலகில் உபாதான சககாரிக எல்லாமே பகவானே என்று காட்டி தருகின்றார். அடுத்து வேதத்தில் உள்ள கர்மங்களை எல்லாம் எப்படி புரிந்து கொள்வது என்பதை தெளிவாக சொல்லி அனைத்தையும் நாம் உணர்ந்தாலும் அவை அனைத்தும் ஓரளவிற்கு பிரம்மலோகம் வரை தான் இட்டு செல்லும். ஆனால் இந்த பிரம்மலோகம் வரை செல்வதால் இது அபராவித்யா. அபராவித்யா என்பது அவித்யா. ஆனால் 2வது சாப்டர் முதல் செக்ஷன்ல பராவித்யா என்றால் என்ன என்பதை சொல்லி அந்த பராவித்யின் மகிமையை ரொம்ப அழகா தெளிவா இரண்ய கர்ப்பம் வரை கிரமமுக்தி என்றால் என்ன, அடுத்து விதேகமுக்தி என்றால் என்ன, இந்த பிரம்மத்தின் லட்சணம் என்ன என்றால் என்ன என்பதை 2வது அத்தியாயம் 2வது செக்ஷன்ல ரொம்ப தெளிவா சொல்லி அதற்கு இந்த பிரம்மத்தை நாம் எப்படி சாதனை மூலம் அனுபவிக்க முடியும் என்பதை தனுர்கிரகித்வா ஔபனிஷதம் மகாஸ்திரம் என்னும் ஒரு வில் வித்தையை கொண்டு சொல்லித் தருகின்றது. அடுத்து 3வது சாப்டர் முதல் செக்ஷனில் இந்த உலகத்தில் நாம் ஜீவாத்மாக்களாகவும் பத்தாத்மாக்களாகவும் இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை ஒரு பக்ஷி கல்பனையாக, ஒரு மரத்தில் வாழும் 2 பறவைகள் மூலமாக துவா சுபர்ணா சயுஜா சகாயா சமான விருட்சம் பரிஷஸ்வஜாதே தயோரண்ய பிற்பலம் சுவாத்வத்தி அனஷ்ணன் அஷ்ணன் அபிச்சாகஷீதி என்னும் ஸ்லோகத்தின் மூலமாக வெளிப்படுத்தி இதற்கு நாம் செய்ய வேண்டிய இந்த பரமாத்மாவை அடைய எப்படி ஒரு பறவை மூலமாக நமக்கு உதாரணம் காட்டப்பட்டதோ அதுபோல் நம் வாழ்விலும் நாம் அந்த பரமாத்மாவை அடைவதற்கு 4 விதமான சாதனைகள் தேவை. 1 உண்மை,
2 தவம், 3 சாதனை நிறைந்த வாழ்க்கை, 4வது ஆத்ம விசாரம் என்பதை ரொம்ப அழகா சொல்லி, அதற்கப்புறமா இந்த 3வது சாப்டர் 3வது செக்ஷன்ல ஒரு ஞானத்தை அடைந்த வித்வான்கள் சந்நியாசிகள் எப்படி இருப்பார்கள் என்பதையும், அந்த சந்நியாச மந்திரத்தையும், வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதார்த்தா சந்நியாச யோகா யதய சுத்த சத்வாகா என்னும் மந்திரத்தின் மூலமாக அவர்களுடைய தேகம் எப்படி இருக்கின்றது என்பதையும், அந்த விவேக முக்தியையும் ஜீவன் முக்தியையும் சேர்த்து இந்த இடத்தில் அனுபவித்து, இறுதியாக இந்த ஸ்லோகத்தை எல்லாம் புரிந்து கொண்டால் நமக்கு ஏற்படக்கூடிய முக்தி எப்படியாப்பட்ட முக்தி என்பதையும் வேதமே சொல்லி காட்டி, சௌனகரும் அங்கிரசும் இங்கே மறைந்து விடுகின்றார்கள். வேதமே தன் திருவாய் மலர்ந்து உதித்த ஓர் உபனிஷத் இந்த முண்டக உபனிஷதம். இந்த முண்டக உபனிஷத்தை நாம் அனைவரும் பருகி இதுவரை அனுபவித்த உங்கள் அனைவருக்கும், அத்தனை அதர்வ வேதிகளுக்கும், அத்தனை சீடர்களுக்கும், குரு பரம்பரைமார்களுக்கும், ஆச்சாரிய சிரேஷ்டர்களுக்கும், அவதார ஸ்வரூபமான இறைவனுக்கும் எங்களுடைய சாட்சாத் நமஸ்காரங்களையும், இந்த சாதனையின் பலன்களையெல்லாம் அவர்களுடைய திருப்பாதங்களில் நாம் அர்ப்பணம் செய்கின்றோம். ஓம் பத்ரம் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேமாக்ஷபிர்யஜத்ராः ஸ்திரைரங்கைः சுஷ்டுவாகும்சஸ்தனோபிः விஷேம தேவகிதம் யதாயுः ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாः ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாः ஸ்வஸ்தி ந சாக்ஷோ அரிஷ்டநேமிः ஸ்வஸ்தி நோ ப்ருஹஸ்பதிர்ததாது. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. हरिः ॐ तत्सत्. श्रीरामकृष्णार्पणमस्तु. नमः परम